மைக்கேல் கிட்ட ஜான் ஃபிப்னோகேங்கன்னு எவ்வளவு டைம் கேட்டும் சொல்லாதனால அவனோட கால் விரல் ரெண்டை கட் பண்ணிட்டான். அப்புறம் அங்க போலீஸ் வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்க ஒண்ணும் இல்ல, வேலை செய்யறப்ப சின்னதா ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி மைக்கேல டாக்டர் சாரா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இங்க நம்ம பிராட் வந்துட்டு ஜான் கிட்ட உங்ககிட்ட நீ பேசணும் தான் அவனை கூட்டு வர சொன்னேன், இப்ப எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்க ஜானும் சரி எடு பாத்துக்கலாம்னு போயிட்டான். சாரா கிட்ட போய் காலை காமிக்கிறாங்க. மைக்கேலோட 2 கால் விரல் அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. மைக்கேல் வழியில அழுதுட்டு இருக்க என்னாச்சு மைக்கேல்னு கேட்க மைக்கேல் ப்ளீஸ் ஏன்னா உன்கிட்ட பொய் சொல்ல வைக்காதுன்னு சொல்றாரு. சாரா தான் இதுக்கு ரிப்போர்ட் எழுதணும் இல்லையா, சோ பிராட் கிட்ட போய் என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு எப்படி ரிப்போர்ட் எழுதுன்னு கேட்க அதை நாங்க பாத்துக்கிறோம்ட்டு போயிட்டாரு பிராட். அடுத்த சீன்ல மைக்கேலுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. பூட் காலோட நிக்க முடியாம ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க லிங்கன் வந்துடுறாரு. ஜானை கொல்லாம விட மாட்டேன், உன்னை இப்படி பண்ணிட்டான்னு கோவப்பட மைக்கேலும் ஜான் தான் நமக்கு இருக்க ஒரே பம்பர் கார்டு, அவன்கிட்ட தான் பிரைவேட் ஃபிளைட் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம தப்பிக்கவே போறோம், இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்ப போறோம் சொல்ல லிங்கன் நின்னுட்டு அவனை எப்படி நம்புறேன்னு கேக்குறான். மைக்கேல் அவனுக்கு நம்மளை விட்டா வேற வழி இல்ல, அப்புறம் என்னோட செல்ல இருக்க சூக்ரேவும் நம்ம கூட்டிட்டு போக போறோன்னு அவனோட ஹெல்ப் இல்லாம நான் எதுவும் செல்லுக்குள்ள பண்ண முடியும்னு சொல்றான். லிங்கனும் சூக்ரே ஒரு திருட, அவனை எப்படி நீ நம்பலான்னு கேக்குறாரு. வேற வழி இல்ல, இதை நம்ம பண்ணிதான் ஆகணும்னு மைக்கேல் சொல்லிடுறான். இங்க சூக்ரே அவனோட லவருக்கு கால் பண்ணி பேசலான்னு கூப்பிட அவன் எடுக்கல, அவன் அம்மா எடுத்துட்டு அவன் வெளியே போயிட்டா ஹெக்டரோடன்னு சொல்றான். சூக்ரேக்கு கோவம் வந்துட்டு என்ன சொல்றீங்க, நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம், நான் அவளை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்ல அவன் அம்மாவும் அப்படி உண்மையா லவ் பண்ணேன்னா அவளை விட்டு போயிடுன்னு சொல்றாங்க. செல்ல வந்து உட்காந்துட்டு அதவே ஃபீல் பண்றாப்ல. அடுத்த சீன்ல வெல்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு டீ பேக் போயிட்டு எனக்கு வெப்பன்ஸ் வேணும், உயிர் போக கூடாது, ஆனா வலியை அனுபவிக்கணும்னு கேட்க அவனும் டீ பேக்கோட ஆளுதான் ஒரு கத்தி எடுத்து கொடுத்து இதுல குத்துனா அந்த காயம் ஆறுறதுக்குள்ளேயே செத்துருவான்னு கொடுக்க டீ பேக்கு வாங்கிட்டு கொண்டு போயிடுறான். அப்புறம் மைக்கேல் பார்க்க வெரோனிகா வர்றான். நான் லெட்டிஷியா அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லவே மைக்கேல் லெட்டிஷியா தானே எனக்கு தெரியும்னு சொல்ல வெரோனிகா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க இங்க பாரு நான் வெளியில இருக்கப்போ உன்ன மாதிரி தான் உண்மையை கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனா முடியல, அதனாலதான் நானே உள்ள வந்துட்டேன், ஃபைனல் அப்பீல் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம லிங்கனுக்கு 60 நாள் தான், அப்புறம் அவனை கொண்டுருவாங்கன்னு சொல்ல அப்ப வெரோனிகா லிங்கன் அந்த கொலைய பண்ணலன்னு சொல்றான். லிங்கன் தான் என்கிட்ட சொன்னான், அவன் வைஸ் பிரசிடென்ட்டோட தம்பியை கொல்லல, வேற யாரும் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு பேசிட்டு இருக்கவே டைம் முடிஞ்சுட்டு அனுப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம எல்ஜேவை ஸ்கூல்ல சேர்க்க போக எல்ஜேவும் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் அவன் அப்பா பத்தி கேட்க பையன் கோவத்துல பொங்கி எழுந்துற இங்க பாரு தம்பி உன் வயசுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது, நான் உன்னை ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணணும், சோ ஒவ்வொரு வாரமும் 1 hour கவுன்சிலிங் வைக்கிறேன், அது உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுதான்னு பாப்போம், உனக்கு ஒரு மென்டாரை போட்டு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொடுக்குறேன்னு சொல்ல மென்டாரா அது யாருன்னு கேட்க உங்க அப்பா தான் சொல்லிடுறாங்க. பையன் டென்ஷன் ஆயிடுறான். அப்புறம் நம்ம போப் லிங்கன்ட்ட வந்து நீ சாகுறப்போ உன்னோட ஃபேமிலில யார் இங்க இருக்க விரும்புறேன்னு கேக்குறாங்க. இல்ல யாரும் வர வேணாம்னு சொல்லிடுறான். இங்க பாரு உனக்கு அது கஷ்டத்தை கொடுக்கலனாலும் உன்னோட கூட இருக்கவங்க வாழ்நாள் முழுக்க அதையே நினைப்பாங்க, சரி விடு இன்னும் 4 வாரம் இருக்கு நல்லா யோசின்னு அந்த பேப்பரையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஜானை பார்க்க அவனோட கூட்டாளி ஒருத்த வரான். ஃபிப்னோக்கிய கண்டுபிடிச்சிட்டா இல்லையா, நெக்ஸ்ட் மந்த் ஹியரிங், சப்போஸ் அவன் வந்துட்டான்னா நானும் உள்ள வர வேண்டியதான்னு சொல்ல ஜானும் அதுக்கான ஒர்க் தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஜானோட குழந்தைகளை அவன் கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த குழந்தைய ஜான் கிட்ட வந்து நாங்க கொஞ்ச நாள் இந்த அங்கிள் கூட தான் இருப்போம்னு சொல்ல அவனும் உன்னை நம்புற ஜான் சீக்கிரம் கண்டுபிடின்னு குழந்தைகளை வச்சு பயத்தை கட்டிடுறான். அடுத்த சீன்ல பிராட் சூக்ரேட் வந்து செல்போன் நான் கேள்விப்பட்டேன் எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கேட்க ஆக்சுவலா மைக்கேல் தான் இந்த செல்போனை அவங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான். சோ சூக்ரேட் கிட்ட நீ இப்போ எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லலைன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட பேச முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்ல பயத்துல பிராட் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் அங்க மைக்கேல் வந்துட்டு அந்த செல்போனு கொடுக்க அது மொபைலே கிடையாது, அது ஒரு சோப், உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல உன்னை யாரோட என்ன நம்ப சொன்னான்னு கேக்குறான் சூக்ரே. அங்க லிங்கனும் இருக்கான். ஏற்கனவே சூக்ரேவை நம்பாதன்னு மைக்கேல்கிட்ட சொல்லிருப்பா இல்லையா, மைக்கேலும் சூக்ரே கிட்ட நம்ம இன்னைக்கே செல்ல விட்டு தப்பிச்சு போக போறோம்னு சொல்ல எனக்கு ஒன்னும் தேவையில்லை, இன்னும் 1.5 வருஷத்துல வெளியில போய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட மேரேஜ் பண்ணிக்குவேன்ட்டு சத்தம் போட்டு போயிடுறான். லிங்கனும் மைக்கேல் கிட்ட உன்ட்ட அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்றான். மைக்கேல் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். அடுத்த சீன்ல வெரோனிகாவை காட்டுறாங்க. லெட்டிஷியா வெரோனிகாட்ட நடந்ததை சொல்லிட்டு சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்க போயிருப்பா. ஆனா அங்க கில்லர் மேன் வந்துடுறான். வெரோனிகாட்ட இன்ட்ரோ ஆகிட்டு எதுக்கு நீங்க இந்த முடிஞ்சு போன கேஸ்ல மூக்க நுழைக்க பாக்குறீங்க, அப்புறம் எதுக்கு அந்த டேப்பை காப்பி பண்ணீங்கன்னு கொஸ்டின் பண்ண வெரோனிகா தான் லாயர் ஆச்சு, இது இன்ஃபர்மேஷன், இதை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல கில்லர் மேனும் சரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்கட்டு கார்டை கொடுத்துட்டு போயிடுறான். ஒன்னும் பேச முடியாதனால போன லெட்டிஷியாவை பார்க்க போக அவளை காணும். ஏற்கனவே இந்த கில்லர் மேனுக்கு பயந்துட்டு தான் அவ வெரோனிகாக்கு நடந்ததை சொல்லாம இருந்திருப்பா. இப்ப சொல்லிட்டு இருக்க லெட்டிஷியாவை தூக்கிட்டு போயிட வெரோனிகாவும் போய் தேடி தேடி பார்க்க அவளை காணும். அடுத்த சீன்ல மைக்கேல் செல்ல காட்டுறாங்க. சூக்ரே இவன்ட்ட இருந்தா நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ற கனவெல்லாம் கனவாவே போயிடும் அப்படின்னு அந்த செல்லை விட்டு சூக்ரே கிளம்ப மைக்கேல் இங்க பாரு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு எவ்வளவோ டைம் சொல்லி பாக்குறான். இங்க பாருப்பா எனக்கு இன்னும் 16 மாசம் தான், தப்பிச்சு போய் பிடிப்பட்டேன்னா 5 வருஷம் மறுபடியும் இங்கதான் நான் இருக்க வேண்டியதாயிடுன்னு மைக்கேல் விட்டுட்டு சூக்ரே வேற செல்லுக்கு போயிடுறான். அடுத்த சீன்ல அந்த ஜெயில இருக்க ஃபாதர் எதுக்கு
உன்னோட கடைசி நேரத்தை ஃபேமிலியை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்னு லிங்கனை காம்ப்ரமைஸ் பண்றாரு. லிங்கனும் ஹோப் கிட்ட சொன்ன மாதிரியே நான் போயிருவேன், ஆனா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு லிங்கன், நீ சாகும்போது வேற ஒருத்தங்க முகத்துல முழிச்சிட்டு சாகணுமான்னு அது உனக்கு ஓகேவான்னு கேட்க லிங்கனும் யோசிக்க அங்க கட் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம டீ பேக் வாங்கின கத்திய மைக்கிள கொள்ளறதுக்காக துடியா துடிக்கிறான். கரெக்டா அங்க ஜான் வந்து, ஏன்டா நீ மைக்கிள கொள்றதுக்கு இவ்வளவு வெறியா இருக்கேன்னு கேட்க, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்றான். இங்க பாரு, உனக்கும் அவன் தேவைப்படுறான், எனக்கும் அவன் தேவைப்படுறான்ட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு குடிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் போய்கிட்டு இருக்க மைக்கிள நேக்கா புடிச்சிட்டு போய் ஜான்ட்ட விட்டுறாங்க. அங்க ஜான் அப்புறம் டீ பேக் இருக்கான். டீ பேக்கும் மைக்கிள் கிட்ட நீ பயப்படவே மாட்டியான்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஜான் டீ பேக் மூஞ்சிலே பொக்குன்னு குடுக்கறான். ஜானோட ஆளுங்க அவனை போட்டு பொழக்கிறாங்க. அப்புறம் மைக்கிள் கிட்ட நீ வா, நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு கூட்டிட்டு போறான். அப்புறம் ஜானும் மைக்கிள் பேசிட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்னு கேட்க, பிளைன் தான், வேற என்னன்னு மைக்கிள் சொல்றாப்ல. வெளியே போக போறேன்னு தெரியுது, நானும் பிளான்ல இருக்கேன், மறந்துடாதன்ட்டு அடுத்த மாசம் கோர்ட்ல ஹியரிங், அதுக்குள்ள ஃபெப்னோக்கிய கண்டுபிடிச்சு கொல்லணும்னு சொல்ல, கவலையப்படாத, அதுக்குள்ள நீ வெளியில இருப்பேன்னு மைக்கிள் சொல்றான். சரி எக்ஸாக்ட் டைம் அண்ட் டேட்டா சொல்லு, நான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுவேன்ல அப்படின்னு கேட்க, உன்னை அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாதுன்ட்டு ஜான்ட்ட சொல்றான் மைக்கிள். அடுத்த சீன்ல எல்ஜேக்கு லிங்கனோட ஒரு செஷன் போட்டிருப்பாங்க, அதுக்கு போறாரு. போறப்போ அங்க இருக்க போலீஸ்ட செயினை கழட்டி விடுங்கன்னு கேட்க, அந்த போலீஸ் என்னால முடியாதுன்னு சொல்லவே, அது என்னோட பையன், இப்படி நான் பார்க்க கூடாதுன்னு சென்டிமெண்டா கேட்க, அந்த போலீஸ் கொஞ்சம் மனம் இறங்கி கழட்டி விட்டுறாரு. அங்க எல்ஜேட்ட ஃபேமிலி தான் எல்லாமே, எனக்கு அப்புறம் மைக்கிள், அப்புறம் உன்னோட அம்மா தான் உனக்கு உலகமா இருக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லி கையை கொடுன்னு கையை கொடுக்க எல்ஜே கொடுக்கல. ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்க எல்ஜேவும் அழுதுட்டே கையை கொடுக்குறான். பையன் இவ்வளவு நாளா இந்த பாசத்தை எங்கதான் வச்சிருந்தான்னு தெரியல. அவங்க ரெண்டு பேர் கையும் அங்க நடுவுல இருக்கிற அந்த செல் டோர் மட்டும்தான் தடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க. எல்ஜே என்னோட கடைசி நேரத்துல நீ தான் இங்க இருக்க போறன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்றாரு. அடுத்த சீன்ல வெரோனிகாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் வெரோனிகாவை மீட் பண்ணி இந்த மாதிரி நீ லிங்கனுக்கு பண்றதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்றான். வெரோனிகாவும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டு பண்ணலாமேன்னு சொல்ல அவன் கேட்கல. வெரோனிகா ஒன்னும் தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அவனு உன்னோட பொருள்லாம் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன்ட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணா ஜெயில புக்கு உள்ள அந்த ஸ்க்ரூவை வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து அந்த ஸ்க்ரூவை எடுத்து அந்த டாய்லெட்டை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த செல்லை ஓபன் பண்ண சொல்லிடுறாங்க. அங்க பிராட் வந்துட்டு உன்னோட செல்லுக்கு இவன் தாப்பா புதுசா வந்திருக்கான்ட்டு ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் பேர் ஹேவயர். இவனை வச்சு எப்படிதான் பண்ண போறோன்னு தெரியாம குழம்பி போய் நிக்க, அடுத்த நாள் அண்ணன்ட்ட போய் இவன் தான் புதுசா வந்திருக்கான், இவனையும் நம்ம சேர்த்திக்கணும்னு, அப்பதான் நம்ம பிளான் வெளியில தெரியாம இருக்கணும்னு சொல்றான். பேசிட்டு இருக்கேன், 10 அடி தள்ளி நின்று பேசுங்கடான்னு அங்க இருக்க போலீஸ் சொல்லிடுறாரு. அப்புறம் லிங்கனும் எவ்வளவு நாள்னு கேட்க 3 நாள் தான் இருக்குன்னு சொல்றான். இதுல ஒரு தப்பு வரக்கூடாதுன்னு லிங்கன் சொல்ல மைக்கிள் அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன் அந்த லெட்டிஷியாவை கொல்லருக்கு கில்லர் மேனும் ஹேலும் அவளை ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க அவ தப்பிச்சு போக எப்படியோ பிடிச்சிடறாங்க. லெட்டிஷியாவும் ப்ளீஸ் எனக்கு கொல்லாதீங்கன்னு கெஞ்சி கேட்க, ஹேல் கொஞ்சம் நல்லவன் தான் போல கொல்லாம பாத்துட்டே இருக்கான். ஆனா அங்க கில்லர் மேன் வந்து சுட்டுறான். அடுத்த சீன்ல நம்ம மைக்கிள் நைட்ல டாய்லெட் ஓபன் பண்ண பார்க்க மேல பார்த்தா ஹேவர் தூங்காம பேந்த முடிச்சிட்டு இருக்கான். என்னதாண்டா உன் ப்ராப்ளம்னு கேட்க ஒரு பெரிய மெடிக்கல் அப்சர்வேஷனா கொடுக்குறான். அடே அப்படின்னா என்னன்னு சொல்றான்னு கேட்க அந்த ஹேவர் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, என்னால எப்பவுமே தூங்க முடியாதுன்ட்டு. போச்சுடான்னு மைக்கிள் வெக்ஸ் ஆகிடுறாரு. நம்ம லிங்கன் செல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப பிராடும் அப்புறம் கொஞ்சம் போலீஸும் லிங்கனை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்குற ஒரு சேர் ஒண்ணு இருக்கு, அதுல உட்கார வச்சு தலையில ஈரமான ஸ்பாஞ்ச் அப்புறம் போல்ட் எல்லாம் போட்டு டைட் பண்ணி கரண்ட கொடுக்குற மாதிரி கட்ட, திடீர்னு பார்த்தா லிங்கன் கனவுல இருந்து எழுச்சிக்கிறாரு. எப்படித்தான் இதை ஃபேஸ் பண்ண போறோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க கட் பண்ணா நம்ம மைக்கிள் அந்த டாய்லெட் ஸ்க்ரூவை கழட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு செல்ல ஓபன் பண்ண சொல்லி சத்தம் கேட்க எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்திட, அப்போ அந்த செல்லுக்கு ஹேவர் உள்ள வர்றான். அப்புறம் மைக்கிள் ஹேவர்ட்ட நீ அப்பாச்சும் வெளியில தப்பிச்சு போறத பத்தி யோசிச்சிருக்கான்னு கேட்க இல்லைன்னு சொல்றான். அப்ப மைக்கிளோட டாட்டோஸ பாத்துறான். பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கேன்ட்டு பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்ட்டு டெய்லியும் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க போல, வாங்கி போட்டுக்கிறான். அவங்களும் இவன் நல்லா முழுங்கிட்டானான்னு செக் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க போன பின்ன இவன் முழுங்கினத அப்படியே வெளியே எடுத்து துப்பிடுறான். ஏன்டா துப்புற, டேப்லெட் போட்டா உனக்கு சரியா வந்தேன்னு மைக்கிள் சொல்ல, இந்த டேப்லெட் என்ன டல்லாவே வச்சுக்கோ, அதுக்காக அந்த போலீஸ் பண்ற வேலைதான், இல்லைன்னா நான் சைக்கோ மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்ல, அவன் தெளிவானால தாண்டா இருக்கான்னு மைக்கிள் நினைக்கிறான். அப்புறம் டேட்டோவை நான் பார்க்கலான்னு கேட்க இது சாதாரண டேட்டோ தான்ட்டு மைக்கிள் சொல்றாரு. வெளியில சூக்ரெட்ட பேச போக அவன் கூட பேசவே மாட்டேன்ட்டு போயிடுறான். அப்புறம் ஜான் மைக்கிள்கிட்ட வந்து பிளான்லாம் எப்படி போகுது ஓபன் பண்ணிட்டியான்னு கேட்க, இல்ல புதுசா ஒருத்தர் செல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல ஹேவயரை ஜானும் பாத்துறான். அப்புறம் ஜான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன வெளியில கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா உனக்கு என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்னு பயப்படுத்திட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல மைக்கிள் போப்போட தாஜ்மஹால் கிராஃப்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ போப் நீ இதை பண்றதுக்கு உனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லவே மைக்கிள் நீங்க அந்த ஹேவயரை மட்டும்
மட்டும் என்னோட செல்ல இருந்து தூக்கிட சொல்லி கேக்குறாரு. இதெல்லாம் நான் பண்ண முடியாது, பிராட் தான் பாத்துப்பான். அதுவும் இல்லாம செல்ல இருக்கவங்க எல்லாம் மாத்தணும்னா அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் போயிருக்கணும், அப்படி இருந்தா தான் மாத்த முடியும்னு சொல்ல போப்போட ஒய்ஃப் வந்துடுறாங்க. போப்பு அவளுக்கு இதை தெரியக்கூடாதுன்னு சர்ப்ரைஸா இருக்குன்ட்டு வெளியில போய் பார்த்து பேச அவர் ஒய்ஃபு உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க கிளம்பிடுறாங்க. அப்ப மைக்கேல் கரெக்டா வெளியில வந்து நீங்க சொன்னது சரிப்பட்டு வராது, ஜான் தான் முடிவு பண்ணணும்னு ஒரு பிட்ட போட்டு மனுஷன் காப்பாத்தி விட்டுறான். போப்பும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு ஒய்ஃப கூப்பிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல வெரோனிகா லிங்கனை பார்க்க வந்திருக்கான். அவளோட பாய் ஃப்ரெண்டு விட்டுட்டு போக லிங்கனுக்காக முழுசா களத்துல இறங்கலாம்னு நான் தான் உன்னோட நியூ லாயர் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு லெட்டிஷான்னு ஒருத்தவங்களை தேடிட்டு போனேன், ஆனா அவன் மிஸ் ஆயிருக்கா, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்க இந்த கேஸ்ல எல்லாமே இப்படித்தான் இருக்குன்னு லிங்கன் புலம்புறாரு. புலம்பிட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு கேட்க அவன் போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் போறப்ப வெரோனிகாக்கு தேங்க்ஸ் சொல்றான். இப்ப சொல்லாத, உன்னை வெளியில கூட்டிட்டு வரப்ப சொன்னா போதுன்ட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு ஃபீல் பண்றாரு. அங்க கட் பண்ணா பிராட்ட ஹேவேரை தூக்கி வேற செல்ல போட சொல்லி கேக்குறாரு. மைக்கேல் தான் ஹெல்ப்புக்கு மேல ஹெல்ப் பண்றாரு இல்லையா. பிராட்ன்ட்டு இல்ல எல்லாரும் கிரிமினல் தானேன்னு சொல்ல மைக்கேல் அந்த சைக்கோ மாதிரி இல்ல, அவனுக்கு 5 வருஷம் தான், சோ அவனை மாத்திடுன்னு சொல்ல பிராடும் சரின்னு போயிடுறாரு. அடுத்த சீன்ல மைக்கேல் அவர் கையில போட்டிருக்க டேட்டோல கியூட் பாய்சன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு, அதை எடுக்க வந்திருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து பிராட் எப்படியோ மோப்ப முடிச்சு வந்துடுறான். அந்த ஸ்டோர் கீப்பரும் காட்டி கொடுத்துறான். இங்க எதுக்கு வந்தேன்னு மைக்கேல் கிட்ட கேட்க நான் பிஏ ஒர்க்குக்காக இங்க ஃபெர்டிலைசர் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல அந்த செக்ஷன் இங்க இல்லையன்னு மைக்கேல செக் பண்றாரு. ஆனா மைக்கேல் எப்படியோ ஒழிச்சு வச்சிடறான். அப்புறம் மைக்கேல் கால அவர் பூட்டை வச்சு ஜான் கால் ஃபிங்கரை கட் பண்ணிருப்பான் இல்லையா, அதுலயே மிதிச்சிடறான். மிதிச்சுட்டு இனிமேல் போப்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிடுறான். அப்புறம் சூக்ரா அவர் கேர்ள் ஃபிரெண்ட் மாரி க்ரூஸ் கிட்ட பேசுறாரு. அதுல அவன் இல்ல இது சரி வராது, என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல சூக்ராவும் இனி எனக்கு 1.5 வருஷம் தான் வந்துருன்னு சொல்ல மாரி க்ரூஸ் விட்டு இந்த 1.5 வருஷத்துல நீ ஏதாச்சும் எஸ்கேப் ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு நான் ஹெக்டரவே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஆக்சுவலா சூக்ராவை மேனேஜ் பண்ணிக்க தான் மாரி க்ரூஸ் பாத்திருப்பான். ஆனா ஜெயில இந்த நிலையில இருக்கிறத பார்த்துட்டு ஹெக்டரை மேனேஜ் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். சூக்ராவும் சேட் ஆகிடுறான். அடுத்த சீன் வெரோனிகா ஒரு பெரிய லாயர் ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்க ஹெட்ட ஹெல்ப் கேட்க அங்க நிக் அப்படிங்கிற ஒரு லாயரும் இருக்கான். இந்த கேஸ் முடிஞ்சு போனது, இதுக்கு என்ன பண்ண முடியும், எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த ஹெட் சொல்ல கிளம்பி போயிடுறான். போறப்போ ஹேல் கில்லர் மேனுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல அவன் வெரோனிகா வீட்டுல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சிக்குதான்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப இவங்க 3 பேர் இருக்க மாதிரி ஒரு போட்டோ சிக்கிடுது அவனுக்கு. அப்புறம் சூக்ரவை காட்டுறாங்க. மாரி க்ரூஸ் இப்படி சொன்னதுனால பேசாம மைக்கேல் கூட சேர்ந்து வெளியே தப்பிச்சு போலான்னு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நைட்ல மைக்கேல் தூங்குறப்போ அந்த ஹே ஒயர் மைக்கேலோட டேட்டோ என்னவா இருக்குன்னு கிழிச்சு பார்க்க மைக்கேல் பயந்து ஏஞ்சிடறான். தள்ளி பொண்ணு கோவமா சொல்ல ஓகே அது ஒரு மேஸ் தானே அப்படின்னு அதவே சொல்லி சொல்லி சைக்கோ மாதிரி அதை எதுக்கு நீ போட்டிருக்கன்னு வளர்றான் ஹே ஒயர். அப்புறம் நம்ம வெரோனிகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க லிங்கனை பிடிச்ச ஒரு ஆள் கிட்ட நீங்க அவரை பிடிக்கும் போது என்ன நினைச்சுன்னு கேக்குறான். அப்புறம் அங்க என்னென்ன பாத்தீங்கன்னு கேட்க அந்த போலீஸும் நான் பாக்குறப்போ அவனோட பேண்ட் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு, பார்க்கவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்ல வெரோனிகாவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க இங்க பாருங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டுக்கோங்கிட்டு போயிடுறான். அப்புறம் வெரோனிகா போகும்போது அந்த லாயர் ஆபீஸ்ல இருந்த நிக் அப்படிங்கிறவன் வந்துட்டு என்னோட பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, பட் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றான். அப்புறம் இந்த ஹேவர் மைக்கேல் என்ன பண்றான், யார் யார்கிட்ட பேசுறான்னு அவனோட டேட்டாவை கண்டுபிடிக்க பின்னாடியே நோட்டை தூக்கிட்டு திரியறான். ஜான் மைக்கேல்கிட்ட வந்துட்டு கெமிக்கல் பாட்டிலோட ஒரு கத்தியும் கொடுக்க மைக்கேல் அதை வச்சு டூத் பேஸ்ட் கவர்லாம் ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் தயாரிச்சு வச்சுக்கிறாரு. அடுத்த சீன்ல சூக்ரே மைக்கேல் கிட்ட வந்துட்டு என்னையும் சேர்த்திக்கும், நானும் கூட ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல என்னன்னு கேட்க அந்த ஹேவரை காட்டுறான். ஏதாச்சும் சம்பவம் இருந்தா தான் அவனை என்னோட செல்ல இருந்து தூக்க முடியும்னு மைக்கேல் சொல்ல அங்க கட் பண்ண வைஸ் பிரசிடென்ட் கில்லர் மேன்ட்டையும் ஹேல்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. வெரோனிகா வீட்டுல போட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, சோ இதனால மைக்கேல் அந்த செல்ல இருக்கிறது நல்லது இல்லைன்னு அவனை வேற செல்லுக்கு மாத்தணும்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஹேவர் மைக்கேல்கிட்ட பார்த்த டேட்டோ எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி இது ஒரு வழி தானேன்னு கண்டுபிடிச்சிடறான். இதை பார்த்துட்டு மைக்கேல் எப்படா அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு ஒண்ணுமே புரியாம தன்னைத்தானே கதவுல அடிச்சுக்கிட்டு ஆபீசர்ன்ட்டு கத்த போலீஸ் வந்து பார்க்க மைக்கேலுக்கு அடிபட்டிருக்கு. போலீஸ்ட அவன் போட்டுக்க டேட்டோ வழி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல போலீஸ் கேட்காம இவன் அந்த செல்லை விட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. எப்படியோ சூக்ரேவையும் பழையபடி மைக்கேலோட செல்லுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பார்த்து இருந்துக்கோப்பான்ட்டு பிராட் வார்னிங் பண்ணிட்டு போக இங்க சூக்ரேவு மைக்கேல் கிட்ட எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்னு கேக்குறான். அடுத்த சீன்ல மைக்கேல் 2 கெமிக்கலை டாக்டர் ரூம்ல இருக்க வேஸ்ட் வாட்டர் பைப் லைன் வழியா ஊத்திடுறான். இரும்பு அரிக்கிற மாதிரி அந்த கெமிக்கல் இருக்கு. அப்புறம் சாராவும் அங்க வந்துடுறாங்க. எல்லாம் எப்படி போகுது மைக்கேல்னு அடிபட்ட காயத்தை சரி பண்ண மைக்கேல் வெளியில வந்தது கண்டிப்பா உன்னை டின்னர் இல்ல லஞ்சுக்கு கூப்பிட்டு போவான்னு சொல்ல அதெல்லாம் நடந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி இவங்க கிட்ட பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த நிக்கும் வெரோனிகாவும் லிங்கன்ட்ட வந்து நடந்ததை கேக்குறாங்க. லிங்கனும் நான் டப்ல வாஷ் பண்ணிட்டு இருக்கப்போ பிளட்டோட ஒரு பேண்ட்டை பார்த்தேன்னு சொல்ல ஆனா அந்த போலீஸ் அந்த பேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாங்கன்னு வெரோனிகா சொல்றா. பொய் சொல்லிருக்கான், நான் அந்த பேண்ட்டை டச்சே பண்ணலன்னு எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கன்ல இருந்திருக்கேன்னு சொல்ல லிங்கன் அப்போ போ அப்படிங்கிறவனை பத்தி சொல்றான். அவன் கிட்டதான் நான் இந்த கன்னை வாங்கினேன், அப்ப என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்திருப்பான்னு சொல்ல அப்படி இவங்க 2 பேரும் கொலை நடந்த நைட்ல கிடைச்ச அந்த டேப்பை கரெக்டா செக் பண்ணி பார்க்கலான்னு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல
செல்ல காட்டுறாங்க. சூக்கரை பார்த்து சொல்ல மைக்கேல் உள்ள போய் ஸ்க்ரூவை லூஸ் பண்றாரு. அப்புறம் சூக்கரையும் கெமிக்கல்லாம் எப்படி இரும்பரிக்கும்னு கேட்க மைக்கேலும் அதை கலக்கிற விதத்துல கலக்கனா பண்ணுன்னு சொல்ல கெமிஸ்ட்ரி படிச்சான்னு சூக்கரை கேக்குறான். இல்ல கத்துக்கிட்டதுதானே மைக்கேல் சொல்றான். அப்படியே பேசிட்டு டாக்டர் ரூம்ல என்னதான் பண்றேன்னு கேட்க மைக்கேலும் இந்த ரூமை விட்டு வெளியில போனதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாக்டர் ரூம்ல இருந்துதான் நம்ம இந்த ஜெயில விட்டு போக முடியும்னு பேசிட்டு அந்த டப்பையும் லூஸ் பண்ணிடுறாரு. மைக்கேல் எனக்கு கொஞ்சம் சத்தம் தேவைப்படுது, இதை உடைக்கன்னு சொல்ல சூக்கரே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் கத்துறாங்க. அந்த சத்தத்துல மைக்கேல் எப்படியோ டாய்லெட்டுக்கு பின்னாடி இருக்க செவரை உடைச்சிடறான். கரெக்டா பிராட் அங்க வந்துட்டு இனி எவனாச்சும் சத்தம் போட்டா வாயை கிழிச்சிருந்தான்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் மெதுவா அந்த ஓட்ட வழியா வெளியே போய் பார்க்க தூரத்துல வெளிச்சம் மாதிரி ஒரு சீனை வச்சு அங்க கட் பண்ணிடுறாங்க. கில்லர்மேன் அவனோட ரைட் ஹேண்ட் வீட்டுக்கு போய் மைக்கேல் நாளைக்கு அந்த ஜெயில இருந்து ஷிஃப்ட் ஆக போறான்னு ஒரு ரிப்போர்ட்டை காமிக்க இந்த எபிசோட முடிக்கிறாங்க.